இந்த சொக்க தங்கத்தை பத்தி இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இது சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப் சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா உண்மையா சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்ல, எதுவா இருந்தாலும் கக்கிடுவாரு, மனசுல எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனா இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்க தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்ல, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும் போது எப்படி இருந்தாரு, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்னேன். நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாத்தின சங்கம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்ல, இந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கேப்டன் அவர்களை, புரட்சி கலைஞர் அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கும் முதல் அவருடைய தொண்டர்களுக்கு எண்ணெய் கொண்டு மற்றும் குடும்பத்தினர்களுக்கு, உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு அனைத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்று மட்டும் அவரை கண்டு கதறிக்கொண்டு இழந்துவிட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவருடைய வழியிலே அவரை வாழ்த்த வந்திருக்கும் அன்னதான பிரபு, தர்மர், துணிச்சல்காரர் என்று சொன்னால் மட்டும் போதாது. அவருடைய தொண்டர்களும் தமிழக இளைஞர்களும் அவர் வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது எனது சேலமாறார் என் தொழிலாளர் சபை என் சார்பு அன்பான வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். அவர் என்றுமே அனைவருக்கும் திரையுலகத்தில் வாழ்க்கை மட்டும் அல்ல, வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, அன்னதானத்தை மட்டும் கொடுக்கல. ஒரு மனிதன் எப்படி ஒரு அழகா இல்லை என்றாலும் பெரிய சிவப்பு நடிகர் கிடையாது, அவர் கவர்ச்சி நடிகர் கிடையாது. ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லும் வகையில் தான் கருப்பாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு சினிமாவில் போராடி 100 படங்களில் ஒரு ஹீரோவாக கலர் படங்களில் நடித்த முதல் தமிழக ஹீரோ அவர் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவர் அந்த கேப்டன் எனக்கு இழந்திருக்கின்றோம். அவருக்கு நான் தமிழக அரசுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த தர்ம பிரபுடைய வரலாறு தமிழக அரசின் பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். அது மட்டும் போதாது, பலரும் பேசியது போல நடிகர் சங்க கடனை அடைத்து வைப்பு நிதி வைத்துவிட்டு சென்ற அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும். அதில் அவர் வளாகத்தில் அவர் சிலை நிறுவ வேண்டும். அது மட்டும் போதாது, அனைவருக்கும் பீச்சிலே எப்படி சமாதிக்கிறோ அதுபோல இல்லை என்றாலும் கூட அவருடைய சிலை இந்த பீச்சிலே மென்னாவிலே அமைக்கப்பட வேண்டும் தமிழக அரசு. இத்தகைய பெருமைக்கும் பாசத்துக்குரிய அனைத்து கட்சியும் இதுக்கு துணை நிற்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இன்னைக்கு கேப்டனை வாழ்த்தின்றார்கள். மத்திய அரசிலிருந்து, பாஜகவிலிருந்து, அதிமுக, திமுக என்று பாகுபாடு இல்லாமல் எப்படி தலைவர்கள் வாழ்த்தினார்களோ அவருக்கு நாளைக்கு சிலை வைக்கும் போதோ பாடப்புத்தகத்தில் இடம்பெறுக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இதே ஆதரவை அவருக்கு கொடுத்து அனைத்து கட்சி அவருக்கு ஒருங்கிணைந்து துணை புரிய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சில உணர்வுகள் எல்லாத்தையும் அது வார்த்தையா சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பத்தி நிறைய மீம்ஸு, கிண்டல், கேலி அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து ஐயோ ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டுமே அப்படின்னு அந்த வருத்தம் இருக்குல்ல, அது இருக்கும்போது ஒருத்தரை வந்து நம்ம மதிக்காம இல்லாத போது வந்து வருத்தப்படுறது வந்து எந்த விதத்துலையும் அது வந்து ஏற்புடையதல்ல தான். பெரிய இழப்புங்க இது. ஏன்னா இது வந்து ஒரு ரெக்வஸ்டாக தான் நான் சொல்கிறேன். நல்லவங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப காயப்படுத்திடுறோங்க. தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பு சத்தியமாக யாராலும் வந்து சரி செய்யவே முடியாது. அது வந்து அரசியலாகட்டும், அது வந்து சினிமாவாகட்டும். அவர் நிச்சயமாக வந்து மேலே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். ஏன்னா கடைசி நேரத்தில் அவரை கஷ்டப்படுத்தின விதம் எல்லாமே வந்து
நிச்சயமா ஒரு மேல அப்படி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அவர் சந்தோஷமா இருப்பார். 1980களில் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு கரிசன பார்வையோடு ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளை பார்த்த ஒரு அற்புதமான தலைவர் அவங்க நடிகராக இருக்கும் பொழுதே பல பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டில் 3 சக்கர சைக்கிள் கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஐயா விஜயகாந்த் அவர்கள். நாங்க மதுவுக்கு எதிராக, மது விற்பனை அதீதமாக இருக்குது, அதற்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்த பொழுது எங்களை வந்து சந்தித்து எங்களுக்கான முழு உடன்பாடோடு கூட நின்று மது ஒழிப்பை முன்னாடி நின்று நகர்த்தியவர் அவர். அதாவது எந்த மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவரோட வண்டி ட்ரை சைக்கிள் போறனா அது பின்னாடி விஜயகாந்த் சார் போட்டோ இருக்கும். அதாவது அந்த ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமப்புற மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் சார்பாக, மாற்றுத்திறனாளிகள் சார்பாக ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்கிறது உண்மையிலேயே ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு செய்திருக்கிறார், நிறைய அவர் சொன்னது இல்லை வெளியில. அதனால அவர்களுடைய ஆன்மா அவர்கள் கண்டிப்பாக சாந்தி அடையணும். கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் உலகம் அவரை என்றைக்கும் மனசுல வச்சிருப்போம். நாங்க பெரிய அளவில் பேச தெரியல, ஆனால் அவர் எங்களுக்கு செய்திருப்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய இதயமார்ந்த அஞ்சலிகள். நன்றி.